வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளின் ஆக்டிவிட்டீஸை அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி டிஸ்பிளேயில் வைக்கலாம், இல்லை எக்ஸிபிஷனில் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த மாதிரியான க்ரியேட்டிவான ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்குவோம். அதில் 3 இன்ச் மெஷர் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டு நம்ம கத்திரிக்கோலால் வெட்ட போகிறோம். கட் பண்ணும்போது பொறுமையாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். கோணையாக ஆயிட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர் பேப்பர்ஸை வச்சு நாம் குட்டி குட்டியாக கிழித்து அந்த கார்ட்போர்டில் நம்ம ஒட்ட போகிறோம். நிறைய தேவையில்லாத, அதாவது வேஸ்ட்டான இந்த கலர் பேப்பரெல்லாம், சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் எப்போவுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், பயன்படுத்திட்டு தூக்கி வீசிடுவோம். ஐடியாஸ், அந்த கார்ட்போர்டில் மல்டி கலர் இந்த மாதிரி பேப்பரை கிழித்து நம்ம ஒட்டும் போதும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேப்பர் வேஸ்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆர்ட் பேப்பரில் ஸ்டாரை வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி அதை கலர் பண்ணிக்கலாம். இதை மல்டி கலர் ஸ்டார்ஸ் நிறைய பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் பாக்ஸ் பேக்கிங்கில் வர பேப்பரை ஒரு இன்ச் அளவில் நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சார்ட் போர்டு இல்லை கெட்டி அட்டையும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துட்டு 4 பக்கம் 1 இன்ச்சாக இருக்கணும். இதை கட் பண்ணி ஸ்டாப்லரில் பின் அடிச்சுக்கலாம். இது கீழே பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு கீழே ஒரு அட்டையை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த அட்டைக்குள்ளேயே வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், பின் அடிச்சிடறோம். பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொருட்கள் கார்ட்போர்டில் பண்ணிட்டோம். கலரில் இந்த மாதிரி ஸ்டார் கட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராவை வச்சு அந்த பாக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ ரெடி பண்ணதில் டபுள் சைடு டேப் வச்சு அதில் நம்ம ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது நம்ம செஞ்சு ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கேப் இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி டபுள் சைட் டேப் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த ஸ்ட்ராலாம் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி குழந்தையோட பேர் நம்ம எழுதிடலாம். உங்கள் கிளாஸில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒவ்வொரு குரூப்பாக நாங்கள் பிரிச்சுருக்கிறனால இங்கே ஒரு 7 குழந்தைகளோடது நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக இதே மாதிரி குரூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் அந்த குழந்தைகள் செஞ்ச பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இது க்ளே ஆக்டிவிட்டிக்காக ஒவ்வொரு குழந்தையும் எப்படி அந்த க்ளே ஆக்டிவிட்டீஸில் என்ன இன்றைக்கி கிளாஸில் செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு நேராக அந்த குழந்தை செஞ்ச அந்த க்ளேவை நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் செய்கிற இந்த க்ளே ஐட்டம், இல்லை அவங்க செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம், கலரிங், அவங்க என்ன அன்றைக்கி கிளாஸில் செஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு நேமுக்கு கீழே நம்ம டிஸ்பிளேயில் வைக்கலாம். இது பேரண்ட்ஸ் பார்க்குறக்கு அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். என்ன கிளாஸில் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இது ஒரு டிஸ்பிளேக்கு மட்டும் இல்லைங்க, எக்ஸிபிஷனில் பயன்படுத்தலாம். மல்டி பர்பஸாக இந்த மாதிரி குழந்தைகளோட அந்த குழந்தைகள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நேராக அதுக்கு கீழே நம்ம வைக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைகளும் நான் இந்த பொருளை நான் செஞ்சது, இது என்னோடய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கலரிங் ஆக்டிவிட்டி, கட்டிங் ஆக்டிவிட்டி, பேஸ்டிங் ஆக்டிவிட்டி, கிராஃப்ட்டு, இந்த மாதிரி டெய்லி குழந்தைங்க செய்கிற ஆக்டிவிட்டிவை பேரண்ட்ஸ் வர அந்த இடத்துல இல்லை நம்ம வெயிட்டிங் ஹாலில் டிஸ்பிளேக்கு நம்ம இதை வைக்கலாம். இதன் மூலமாக அந்த அன்னைக்கு அவங்க குழந்தைங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறங்க பேரண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் பள்ளிகளில் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவை பயன்படுத்தி பாருங்கள். Thank you for watching this video. Thank you.